ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாமா? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தை நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நாம் இன்னொருவருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. சொல்லுங்க, இந்த வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது, அதே நேரத்தில் நாம் இன்னொருவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. 3வது வசனம் என்ன சொல்லுது? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். முதல்ல நீ உன்னை பலப்படுத்திக்கோ. உலகத்தில் எவ்வளோ பேர் தளர்ந்து போயிருக்கிறார்கள், எவ்வளோ பேர் கலங்கி போயிருக்கிறார்கள், எவ்வளோ பேர் தள்ளாடுகிறார்கள். அவர்களை போய் நீ பலப்படுத்து என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் 2 காரியத்தை கர்த்தர் சொல்றார். நீ பயப்படாத, நீ திடன்கொள். ஆனா பயந்து போய் திடனற்று போயிருக்கிற இன்னொரு கூட்டம் இருக்குது பாத்தியா, அவங்கள போய் நீ என்ன செய்யணுமா? பலப்படுத்தணும். 4வது வசனம் சொல்லுகிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், உங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி. இந்த மாதம் இந்த மினிஸ்ட்ரியை செய்வீங்களா? தளர்ந்து போயிருக்கிற மக்களை பார்த்து பயப்படாத, தைரியமாருன்னு சொல்லுவீங்களா? ஆறுதலின் வார்த்தைகளை சொல்வீங்களா? திடன் தருகிற வார்த்தைகளை சொல்வீங்களா? தைரியம் ஊட்டுகிற வார்த்தைகளை சொல்லுவீங்களா? இட் இஸ் அவர் மினிஸ்ட்ரி. சரி, வேதத்தில் நான் ஒரு செய்தி கிடைச்ச உடனே எல்லாம் படிப்பேன். ஜெனிசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா செய்தியும் படித்து முதல்ல அந்த எசன்ஸை நான் எடுத்துக்கொள்ளுவேன். அதன் பிறகு ஜனங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுப்பார். நான் பைபிள் ஃபுல்லாக படித்த போது பைபிளில் எல்லாருமே பயந்துருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எல்லாருமே பயந்துருக்கிறாங்க. இங்கே பயப்படாதே, திடன்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த பயப்படாதே என்ற வார்த்தை ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஈசாக்குக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, மோசேக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, தாவீதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, புதிய ஏற்பாட்டிலே சகரியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அதே போல பயந்திருக்கிற எத்தனையோ பேர்களுக்கு ஆண்டவர் பயப்படாதே என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சொன்னார் பயப்படாதே என்று. அப்படி என்றால் உலகத்தில் பயம் எல்லாரையும் ஆட்கொள்ளுகிற ஒரு சக்தி. பயம் எல்லாருக்கும் இயற்கையா உள்ள இருக்குது. உங்களுக்கு பயம் இருக்கா? இருக்கா? ஆமாவா? உண்மையை ஒத்துக்கிட்டதுக்காக ரொம்ப சந்தோஷம். பயம் இருக்குதாப்பா? ஃப்ளவர் பயம் இருக்குதா? ஆமா, பயம் இருக்குதா? இந்திரா பயம் இருக்குதா? எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பயம் இருக்குது. எல்லாருக்குள்ளே இருக்கு. ஏன்னா we are all human beings. நம்ம எல்லாம் மனுஷர்கள். நம்ம மனிதர்களா இருக்கிறதுனாலே நம்முடைய திராணிக்கு, நம்மளுடைய எபிலிட்டிக்கு மேல ஏதோ ஒன்று கை தவறி போகுது அப்படின்னா இயற்கையா என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. ஒரு பரிசுத்தமான ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசின வார்த்தைகளைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட தானியேலின் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் திடங்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். தானியேல அவருடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடந்தது. எல்லாவற்றையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இருக்கிற நேரத்தில் சுருக்கமாய் கர்த்தர் தானியேலை எப்படி திடப்படுத்தினார் அந்த வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு, சொல்லுங்க, என்னை. நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்க, தூரமா நின்று ஒருத்தர் அழாத அழாதன்னு சொல்றதை விட பக்கத்துல வந்து உங்க தோள் மேல கை போட்டு அழாதன்னு சொன்னா மனசுக்குள்ள என்ன வரும்? ஒரு தைரியம் வரும். இருக்குதா? அப்படி நீங்க கலங்குற நேரத்துல கவலைப்படாத அப்படின்னா ஒரு தைரியம் வரும். அநேக பெண்களை டெலிவரி அந்த போர்டில் படுத்திருப்பாங்க பாருங்க, ஐயோ ஐயோ முறையானு கத்துவாங்க இல்லை, பக்கத்தில் போய் அப்படி தோலை பிடிச்சிக்கிட்டு அந்த தலையை கொஞ்சம் வருடி கொடுத்து, கவலைப்படாத, நீ ஒரு அழகான பிள்ளை இப்போ பெற்றெடுக்க போற அப்படின்னு சொன்னால் இறுக்கமாக நம்ம கையை பிடிச்சிக்கிடுவாங்க.
நம்ம தூரமா நின்னா அவங்க இறுக்கமா பிடிக்க முடியாது. பக்கத்துல போய் அந்த பெண்ணுடைய தலையை தடவி தோளை தட்டி கொடுத்து அவளை ஆறுதல் படுத்தும் பொழுது இறுக்கமாக நம்மை பற்றி கொள்கிறாள். ஏன் தெரியுமா? இவங்க எனக்கு பக்கத்துல இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தைரியம் வருது. ஹல்லேலூயா. ஆண்டவர், நீங்கள் பயப்படும் பொழுது, நீங்கள் திடனற்று இருக்கும் பொழுது, நீங்கள் கலங்கி நிற்கும் பொழுது பக்கத்துல வந்து உங்களை தொட்டு சொல்றாரு, பயப்படாதம்மா, பயப்படாத. நீ ஏமா பயப்படுற? நீ ஏன்பா பயப்படுற? திடன்கொள், நான் கூட இருக்கிறேன். நான் ஒரு அன்புள்ள ஆண்டவர். தானியேலை பார்த்து, அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள். திடங்கொள் ஒரு தடவை போதாதா? ஆண்டவர் ஒரு தடவை சொன்னா போதாதா? 2 சாட்சினால காரியம் உறுதிப்படுத்தப்படும். செகண்ட் டைமும் சொல்றாத, திடன்கொள் தானியேலை, திடன்கொள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். இப்படி அவன் என்னோட பேசுகையில், இப்படி அவர் என்னோட பேசுகையில் நான் திடங்கொண்டு. சொல்லுங்க, நான் திடன் கொண்டு. இப்படி அவர் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு. இன்றைக்கு சிட்டிலைட்ல என்ன பேச அப்படின்னு கடந்த வாரம் முழுவதும் ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்துறதுக்கு எனக்கு சற்று நேரம் இல்லாதிருந்தது. நேற்று இரவு கோயம்புத்தூர்லேருந்து நான் சென்னைக்கு பயணப்பட்டு வந்தேன். ஒரு 1 hour இருந்துச்சு அந்த ட்ராவலில். ஏறி உட்கார்ந்தவுடன், ஆண்டவரே என்னோடு கூட பேசும், உங்கள் ஜனங்களுக்கு நான் போய் நாளைக்கு செய்தியை கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே பளிச்சென்று கர்த்தர் இந்த வசனத்தை தான் கொடுத்தார். அதை அடுத்து இதுக்கு ரிலேட்டடாக உள்ள வசனங்கள் எல்லாம் படிச்சுட்டே வரேன் ஃப்ளைட்டில். அந்த 1 hourக்குள்ள என் ஹார்ட் இல்லை, என் ஹார்ட்டே திடமாயிருச்சு. ஹல்லேலூயா. அவர் பேசுகையில் நான் என்ன செய்தேன்? திடம் கொண்டு. சொல்லுங்க, கர்த்தர் பேசினால் திடன் வரும். கர்த்தர் பேசினால் திடன் கொள்ளுவேன். ஆண்டவர் பேசும் பொழுது நம்மை அறியாதே நமக்குள் ஒரு தைரியம் வரும். அதனாலதான் சொல்லுது, பைபிளை எடுத்து நிதானமா படிங்க, ஆத்திர அவசரமா படிக்காதீங்க, பொறுமையா படிங்க, நிதானமா படிங்க, வரி வரியா படிங்க. கர்த்தர் பேச பேச நம்முடைய இருதயத்தில் என்ன வந்துடும்? தைரியம் வந்துடும். புருஷனே நீ திடன்கொள் என்று சொன்னார். நான் திடன் கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் பேசுவீராக, என்னை திடப்படுத்தினீரே. என்ன சூப்பரா இருக்கு பாருங்க. தொட்டாரு, பேசினார். சொல்லுங்க, தமிழ்ல தான் நான் சொல்றேன், திரும்ப சொல்லுங்க. தொட்டாரு, ஜெப நேரத்துல தொடுவாரு, வேதத்தை வாசிக்கும் போது பேசுவாரு. திடன் வந்துடும், திடன் வந்துடும். பயெல்லாம் ஓடி போயிடும், பயெல்லாம் ஓடும். நீங்க மனுஷன்தான், ஒத்துக்கணும். நான் மனுஷிதான்ப்பா, நான் மனுஷிதான், எனக்குள்ள பயம் இருக்குது, நான் பயம் இல்லைன்னு சொல்லலப்பா, ஆனா என்ன தொட்டுருங்கப்பா, என் கூட பேசிருங்கப்பா. நீங்க பேசிட்டீங்கன்னா என்ன அறியாத எனக்குள்ள தைரியம் வந்துடும். ஆண்டவனே என்னை திடப்படுத்தினீர். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் அ மொமெண்ட்ல ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீங்க போறதுக்குள்ள, இந்த உபவாச ஜெபம் முடியறதுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு அன்யூஷுவல் ஸ்ட்ரெங்த்தை நீங்க பெற்றுக்கொண்டு தான் போறீங்க. ஹல்லேலூயா. சரி, பைபிள்ல எதனால மக்கள் பயப்பட்டாங்க, அந்த பயப்படாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், சுருக்கமாய் இருக்க நேரத்தில் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. முதல் மனிதன் பயந்தது அங்கதான். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஆசாசையா படைச்சு ஏதேன் தோட்டத்துல வச்சார். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஏதேன்ல அவர்களை உருவாகி வைத்தார். ஆனால் உருவாக்கப்பட்ட அவங்க ஒரு சின்ன சபலத்துல எதுல விழுந்துட்டாங்க? பாவத்துல விழுந்துட்டாங்க. நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஏவாள் மத்து மண்ணைக்கு தப்பு செய்யாது இருந்திருந்தால் நாங்கள்லாம் இப்படி இருக்குமா? நீங்க ஏவாள் இடத்துல இருந்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு தப்பு மட்டும் செஞ்சிருக்க மாட்டீங்க, 100கணக்கான தப்புகளை செஞ்சிருப்பீங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நான் ஆரம்ப நாட்கள்ல சொல்லுவேன், இந்த ஏவாள் அம்மா மத்து ஒழுங்கா இருந்திருந்தா நாங்கள்லாம் ஏன் ஆண்டவரை இப்படி கஷ்டப்படுறோம்? இல்லம்மா, எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் விழுந்து போகக்கூடியவர்கள். இன்றைக்கு வந்திருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் கூட விழுந்து போகக்கூடியவர்கள் தான். ஆனா தாங்குகிறது தேவ கிருபை. ஹல்லேலூயா. ஆதாம் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து என்ன செஞ்சுட்டேன் ஐயா? நான் ஒளித்து கொண்டேன். இவனை நிர்வாணி ஆக்கினது யார்? இவனை சுற்றிலும் தேவ மகிமை இருந்தது. ஆண்டவருடைய மகிமையே அவர்களுக்கு வஸ்திரமா இருந்தது. பிசாசுக்கு அது பிடிக்கல.
இந்த மகிமை என்ன செஞ்சிடணும்? உரிந்து விட வேண்டும். இவனை மகிமையற்றவனாய் மாற்ற வேண்டும். இவன் தேவனோடு உறவாடுகிறான், இவனை தேவனற்றவனாய் மாற்ற வேண்டும் என்றுதான் பிசாசு திட்டம் பண்றான். உங்க வாழ்க்கையில பிசாசு செய்கிற முதல் லக்கு என்ன தெரியுமா? உங்களை தேவனோடு இருக்கிற உறவுல இருந்து பிரிச்சிடணும். உங்களை ஆண்டவரோடு இருக்கிற அன்புல இருந்து பிரிச்சிடணும். ஐக்கியத்துல இருந்து பிரிச்சிடணும். ஒரு பிரேயருக்கு வரீங்க, திரும்பி போகும்பொழுது உங்களுக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது, அப்படிதானே? அப்போ இங்க வரவிடாம உங்களை தடுத்தா அந்த பலன் அன்னைக்கு உங்களுக்கு இருக்காது. அப்போ இங்க வசனம் சொல்லுது, ஆண்டவரே, இதுக்கு முன்னாடிலாம் உங்க சத்தத்தை கேட்டு சந்தோஷமா நான் தோட்டத்துல உலாவுனேன். ஆனா இப்போ உங்க சத்தத்தை கேட்டா எனக்கு எப்படி இருக்குது? பயமா இருக்கு. நான் நிர்வாணியா இருக்கிற ஆண்டவரே. இவனது மகிமையை உரிந்து கொண்டு இவனை நிர்வாணி ஆக்கினவன் பிசாஸ். அப்படி என்றால் பிசாசுடைய திட்டம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வச்சிருக்கிற குளோரியஸ் லைஃபை உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு, உங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை, சந்தோஷமான கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, இதெல்லாம் உடைச்சிட்டு உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறது தான் பிசாசுடைய திட்டம். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உன்னை சுத்தி மூடி இருக்கிறது என்ன தெரியுமா? தேவ மகிமை. ஆனா when you yield to Satan, நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது உனக்கு அது ரொம்ப நல்லா தெரியுது. ஆனா உன் மகிமை உன்னை விட்டு போயிருது. நீ நிர்வாணியாக்கப்படுகிறாய். நீ உன் ஆசீர்வாதங்கள் உரிந்து கொள்ளப்பட்டு தேவனோடு இருக்கிற உறவு பறிக்கப்பட்டு உன்னை பிசாசு நிர்கதியாக்குகிறான். ஆனா ரொம்ப நாள் அது உனக்கு தெரியாது. ஆகவேதான் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை திடப்படுத்தும்படி வந்திருக்கிறார். அவன் சொல்றான், என் பாஸ்ட் லைஃப் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத போயிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டாங்க தெரியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்ததுனால, எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செஞ்சதுனால. ஸ்திரீகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதாவது காரியத்தை செஞ்சு நீங்க தேவனை விட்டு தூரமா ஒளித்து கொண்டிருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கம், பரவாயில்ல, நீ எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் நான் மன்னிக்கிறேன். இன்னைக்கு நேரலையில் என் வார்த்தையை கேட்கிற ஸ்திரீகளே, புருஷர்களே, உங்க வாழ்க்கையில எத்தனையோ தவறுகளை நீங்க செஞ்சதுனால ஆண்டவர் விட்டு ஒதுங்கி தூரமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷ அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். கம் டு மீ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. பயப்படாத. நீ பாவத்தில் விழுந்தியா? பயப்படாத. நான் உன்னை கழுவுகிறேன். என் குமாரனையே கொடுத்தேன். உன்னை சுத்தப்படுத்துறேன். உன்னை பரிசுத்தமாக்குகிறேன். திரும்ப ஏத்துக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்கள் ஏமாற்றம் நிறைந்த கடந்த காலத்தை மன்னிக்க விரும்புகிறார். சொல்லுங்க, ஏமாற்றம் நிறைந்த கடந்த காலம். ஏமாற்றப்பட்டீர்களா? நல்லா தான் வாழ்ந்தீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டீங்க. பரிசுத்தமாக தான் இருந்தீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் மாம்சம் உங்களை விளைவச்சிருச்சு. வைராக்கியமாக தான் இருந்தீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து போனீங்க. ஒரு பொண்ணு சொன்னா, நல்லா இருந்தம்மா நான் ஆண்டவருக்காக. ஒரு வாலிபனை நேசிக்க ஆரம்பிச்சேம்மா. அந்த வாலிபன் ஆண்டவர் அறியாதவர், ஆனால் அவருடைய அன்பு என்னை மயக்கினதுனால நான் இயேசுவா இவனா என்ற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் இயேசுவை விட்டுட்டேம்மா. 16 வருஷம் நான் கண்ணீரில் வாழ்ந்து உபத்திரமும் அடியும் துன்பமும் பட்டேன். எந்த இளைஞன் என்னை நேசிப்பான் என்று நினைத்தேனோ, திருமணமான அடுத்த நாள் தான் அவனுடைய சுய ரூபம் தெரிந்தது. ஐயோ, சமுதாயத்திற்கு பயந்து, என் பெற்றோருக்கு பயந்து விட்டு போயிடக்கூடாது, சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக 16 வருஷம் வாழ்ந்தேன். இயேசுவை விட்டு தூரமா இருந்தேன். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் என்னை சந்தித்தார். ஆண்டவருக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுத்தேன். இனிமே வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கு தான் வாழணும்னு தீர்மானம் எடுத்தேன். இன்றைக்கும் அவன் துன்மார்க்கனாய்த்தான் இருக்கிறான், ஆனால் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் இயேசுவோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சகோதரிகளே, உங்க பலன் எது தெரியுமா? இயேசுவோடு வாழ்றீங்களே, அதான் உங்க பலன். வாழ்க்கை ஏமாற்றங்களை கொடுக்கும். கடந்த கால ஏமாற்றங்களை தந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்காது ஏமாற்றத்தின் வாழ்க்கையில வாழ்ந்தாலோ, ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு கூப்பிட்டு அழைத்து மார்போடு சேர்த்து அவனுக்கு ஒரு தோளுடைய உடுத்தின ஆண்டவரை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கடந்த கால ஏமாற்றம் நிறைந்த வாழ்வில் இருந்து என் ஆண்டவர் என்னை திடப்படுத்துகிறார். என்னை திடப்படுத்துற. பரவாயில்ல ஆதாமே, நீ ஏமாற்றப்பட்ட உண்மைதான், ஆனா உனக்கு ஒரு ரட்சகர் வருவார், ஸ்திரீயின் வித்தாக அவர் வருவார், அவர் உனக்கு மீட்பை தருவார் என்று சொல்லி. சரி, கடந்த கால ஏமாற்றங்கள் பலருக்கும் வாழ்க்கையில பயத்தை கொடுக்கும். யோசுவாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இங்கே ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவாவே நீ என்ன செய்யாத, பயப்படாத. நான் சொன்னேன், கடந்த கால ஏமாற்றங்கள் பயத்தை கொடுக்குது.
இங்க ஜாஷுவா he was a young commander. அவர் ஒரு யங் லீடர். ஆண்டவர் ஏற்கனவே திடப்படுத்திட்டாரு, நீ கால் மிதிக்கிற எல்லா இடமும் உனக்கு தான். நான் மோசேக்கு சொன்ன மாதிரி நீ எங்கெல்லாம் போறியோ உனக்கு சக்சஸ் தான், உனக்கு விக்டரி தான். ஆனா ஆயி பட்டணத்தில் என்ன செஞ்சுட்டாங்க? தோற்று போயிட்டாங்க. இது ஜாஷுவாவால வந்த தோல்வி கிடையாது, அங்க இருந்த இன்னொருத்தனால வந்த தோல்வி. சில வேளைகளில் உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களும் தோல்விகளும் உங்களால வராது, உங்களோட இணைக்கப்பட்டவர்களால வரலாம். உங்க கணவரால அவருடைய தோல்வி உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம். உங்க மனைவியின் தோல்வி உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கலாம். வாலிப பிள்ளையே, நீ இயேசுவை நேசிக்கிற, ஆனா உங்க தகப்பன் ஒரு குடிகாரனாய் வாழ்றது உனக்கு ஒரு பெரிய தோல்வி. ஒரு நாள் ஒரு மகள் என்னிடத்தில் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டாள். அவள் சொன்னதை கேட்டு என் உள்ளெல்லாம் உடஞ்சிருச்சு. அவள் சொன்னா, என் அம்மா வேலைக்கு செல்லுகிறேன்னு டெய்லி போவாங்கம்மா. எங்க அப்பா கொண்டு போய் விட்டுட்டு வருவார். எங்க அம்மா எங்க வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டா எங்க அப்பாவும் சொல்ல மாட்டார், எங்க அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது வரைக்கும் எனக்கு அது தெரியல. நான் வளர்ந்து வாலிப மகளான பிறகு ஒரு முறை என் தாயுடைய மொபைல் ஃபோனை நான் எடுத்து வந்த காலை அட்டன் பண்ணேன். இந்த காலை அட்டன் பண்ண பிறகுதான் தெரிஞ்சது எங்கள் அம்மா என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறாங்கன்னு சொல்லி. எனக்கு வயது 30 ஆகிவிட்டது. எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை. எனக்கு திருமணம் ஆகாததுக்கு காரணம் என் தாய் பல பெண்களுடைய கண்ணீருக்கு காரணமாக இருந்ததுனால எனக்கு திருமணம் ஆகலை. நான் வெட்கத்தில் வாழுகிறேன், ஐயோ என் வாழ்க்கை தோல்வியில் இருக்குது என்று சொன்னாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு புருஷனை சம்மதித்து ஒரு மனைவியை கொண்டு பாவ தொழிலுக்கு விடுகிறான் என்றால் இந்த உலகம் எவ்வளவு ஒரு பொல்லாத உலகத்தில் இருக்குது, எவ்வளவு ஒரு பொல்லாத உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், சில ஃபெயிலியர்ஸ்க்கு நீங்க காரணம் கிடையாது, ஆனா உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒரு காரணம், நீங்க வேலை செய்யற இடத்தில் உள்ள யாரோ ஒருவர் காரணமா இருக்கலாம். ஜாஷுவாவுடைய வாழ்க்கையில ஆயி பட்டணத்துல வந்த தோல்விக்கு யோசுவா காரணம் இல்லை. அவன் உள்ளெல்லாம் உடைஞ்சு போய் ஆண்டவரே பயப்படுகிறேன் ஐயா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார். அந்த வசனத்தை திரும்ப வாசிமா. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. யோசுவா, நீ ஒரு முறை தோற்று போன, ஆனா பரிகாரம் செஞ்சிட்டதுனால இப்ப நீ எழும்பு, திரும்ப போ. வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு வெற்றிகளை நான் இன்னும் வச்சிருக்கிறேன், இன்னும் உனக்கு பெரிய ஜெயங்கள்லாம் இருக்குது, பயப்படாத யோசுவா. இன்னைக்கு யாருக்கோ ஆண்டவர் சொல்லுகிறா, உன் கடந்த கால தோல்வி, உன் குடும்பத்தில் வந்த தோல்வி உன்னால வந்ததல்ல, யாரோ ஒருவரால் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட தோல்வியை கண்டு பயப்படாத. நான் உன் கூட இருக்கிற எந்த இடத்துல தோற்று போனாயோ அதே இடத்துல திரும்ப ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. எங்க விழுந்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர்த்துவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர்த்துகிற தேவன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயில ஜெயிச்சாங்களா இல்லையா? என்ன அவ்வளோ சந்தேகமா பாக்குறீங்க? ஆமா சொல்லுங்க. ஆமா, ஆயி பட்டணத்தை ஜெயிச்சாங்க. இதெல்லாம் படிக்கும் போது அப்படி ஹார்ட் பபிள் ஆகணும். ஆண்டவரே இப்படியெல்லாம் செஞ்ச ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டீரா? பைபிளை சும்மா இந்த சொங்கிகள் மாதிரி படிக்கக்கூடாது. படிக்கும் போதே அப்படி உற்சாகமா, சந்தோஷமா, உற்சாகமா, மன மகிழ்ச்சியோடு இப்படிலாம் செஞ்சிருக்கிறீங்களே எனக்கும் செய்வீங்க, அப்படி ஒரு தடவை பைபிளை முத்தம் கொடுக்கணும், கட்டி அணைக்கணும். இப்படிலாம் தான் வேதத்தை நேசிச்சு படிக்கும் பொழுதுதான் வெளிப்பாடு வரும், சும்மாலாம் வராது. ஹல்லேலூயா. சரி, யோசுவாவுக்கு கடந்த கால தோல்வியிலிருந்து, ஏமாற்றத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். சரி, அன்றைக்கு ஆதாமை பார்த்து சொன்னாரு, விழுந்துட்ட, உண்மைதான், பயப்படாத, வா, உனக்கு ஒரு மீட்பை வச்சிருக்கிறேன். ஜாஷுவா பார்த்து சொல்றாரு, தோல்விக்கு நீ காரணம் கிடையாது, பயப்படாத, வா, நான் ஒரு பெரிய ஜெயத்தை தாரேன். சரி, ரெண்டாவதாக, ஏமாற்றங்கள் நிறைந்த கடந்த காலத்தால பயம், ஏக்கங்கள் நிறைகிற நிகழ்காலத்தினால நிறைய பேருக்கு பயம். இன்னைக்கு நிகழ்காலத்துல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஏக்கம் இருக்குது. உங்க ஜெப தேவை என்னன்னு கேட்டா, டங்ஸ்டன்ல இருந்து சகோதரி எஸ்தர் வரைக்கும் இந்த ஹாலில் உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் எழும்பி நின்று, எனக்கு இந்த தேவை இருக்கு சிஸ்டர், சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவியாமா ரூத்து? சொல்லுவேன், என் தேவை இருக்குது, எனக்கு இந்த தேவை, எனக்கு இந்த தேவை. சில வேளைகளில் தேவைகள் நிறைவேற்றப்படாததுனால இருதயம் என்ன செய்யுது? பயப்படுது. நடக்குமா, நடக்காதா, கனடாக்கு போக முடியுமா, முடியாதா, இல்லை வீசா கிடைக்குமா, அம்மா போயிட்டாங்க, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, வீசா கிடைக்குமா, கிடைக்கும். தேவைகள் நிறைந்த நிகழ்காலத்தில் எல்லாத்துக்கும் சில பயம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்குது. சரி,
சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். சரி, இந்த காரியங்கள் நடந்த பிறகு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதெல்லாம் இப்ப விளக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, திரும்ப சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஏன் அப்படி சொன்னாரு? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75 வயசுல வாக்கு பண்ணினார். 99 வயது வரைக்கும் ஒன்றும் நடக்கல. வயசு கூடிக்கிட்டே போகுது. இன்னைக்கு நமக்கு சிலருக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணாரு, வருஷம் கூடிக்கிட்டே போகுது, காரியம் என்ன செய்யல, நடக்கல. அப்படி இருக்குதா? இருக்குது. காரியம் நடவாத போது மனசுல என்ன யோசிக்கிறோம்? ஐயோ, இது நடக்குமா, நடக்காதா, நம்ம இப்படியே வாழ்ந்துருவோமா, நம்ம காலம் இப்படியே முடிஞ்சிருமா? அப்படிதானே? எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. திருமணமாகி 24 வருஷம் ஆச்சு. தேவன் தந்த தரிசனங்கள் எல்லாம் இன்னும் நிறைவேறல. ஆனா ஒருவேளை எப்பாவது ஒரு முறை ஒரு பயம் வந்தாலும் அடுத்த முறை அவருடைய வார்த்தை இருக்கிறதே, அதுதான் நம்மை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நான் தான் உனக்கு ரிவார்டு, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உன்னை ஸ்திரப்படுத்துகிறேன் சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார். அடுத்த வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? இன்னைக்கு உங்களுக்குலாம் எத்தனையோ இல்லாம இருக்குது இல்ல? சொந்த வீடு இல்ல ஆண்டவரே, வேலை இல்ல ஆண்டவரே, பிள்ளைக்கு திருமணம் ஆகல ஆண்டவரே, பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல ஆண்டவரே, சமாதானம் இல்ல ஆண்டவரே, வீட்டுல ஒரு சந்தோஷம் இல்ல ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் ஐயா, அடியனுக்கு என்ன தருவீர்? ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஏக்கங்கள், ஏக்கங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சகரியாவை பார்த்து சொல்லுகிறார். அழகான ஒரு வார்த்தை வாசியுங்கள். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தூதன் அவரை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன ஏக்கத்தோட போய் தேவாலயத்துல ஊழியம் செய்யறார். எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரே, இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறேன், என் மனைவிக்கு வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, ஏக்கமா இருக்குது, எனக்கு பிறகு ஒரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை ஆசாரிய ஊழியம் செய்வானே ஆண்டவரே, பிள்ளை இல்லாதனால என் நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, வயது சென்றவன் ஆயிட்டு எனக்கு ஏக்கம். இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கிற ஏக்கங்கள் நிமித்தம் நீங்க பயந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, திடன்கொள். ஆபிரகாமை நீ திடன்கொள், சகரியாவை நீ திடன்கொள், உன் ஏக்கம் தீரும். ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்துச்சா? யாராவது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதை கூட கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன். எங்க அப்பா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார், நிறைவேற்றினார், எனக்கும் செய்வார். இதுதான் ஃபெய்த். ஃபெய்த் லெசனை இப்படி தான் கற்றுக்கொள்ளணும். சகரியாவுக்கு முதிர் வயதா இருந்த போது ஒரு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளை சும்மா பிள்ளையா, சாதாரண பிள்ளையா? இயேசுவுக்கு முன்னோடி. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்களை இயேசுவுக்கு முன்னோடியாய் ஆண்டவர் மாற்றுவார். என் பிள்ளைங்களை அவருக்கு முன்னோடியா மாற்றணுங்க தான் என் கண்ணீரின் ஜெபம். பணம், பொருள், ஆஸ்தி இதெல்லாம் இல்ல ஆண்டவரே, உங்களை சேவிக்கணும் ஆண்டவரே. ஏக்கம், ஏராளமான ஏக்கம். ஒரு பெண் ஒருத்தி இருந்தாள். அவன் நினைச்சா அவன் லைஃபே ஒரு கம்பல்டு லைஃப், கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப வயசு வித்தியாசம். அவர் தாத்தாவா இருக்கிறாரு, அவர் மனைவி பாட்டியா இருக்காரு. இவ வாலிப பெண்ணா இருக்கிறவளை கொண்டு போய் என்ன செஞ்சு வச்சுட்டாங்க, கம்பல் பண்ணி திருமணம் பண்ணிட்டாங்க. பைபிள்ல தான் இருக்குது. அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. சரி, பிள்ளை பிறந்த பிறகு புருஷன் அன்பா இருப்பார் அப்படிதான் நினைப்பாங்க. அவர் என்ன செய்யறாரு, தண்ணி குடத்தை தூக்கி கொடுத்து போயிட்டு வாமான்னு அனுப்பிச்சிட்டார். ஆண்டவர் அவ பயத்தை கூட மாத்தினார். ஆதியாகமம் 21:17 வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். லைஃபே ஒரு கம்பல்டு லைஃப். விரும்பாம போய் கல்யாணம் பண்ணிப்பா, நிச்சயமா. விரும்பினாலோ விரும்பலையோ அது நமக்கு தெரியல. ஆனா இந்த சொத்துக்கெல்லாம் தான் சுதந்திரவாளியா தம் பிள்ளை மாறிடுவான்னு நினைக்கிற நேரத்தில் போயிட்டு வான புருஷன் அனுப்புனா மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல. ஏமாற்றங்கள். இன்னைக்கு அநேக ஸ்திரீகள் ஏமாற்றத்தில் தான் வாழ்றாங்க. சகோதரி, நீ கூட ஏமாற்றத்தில் தான் வாழ்ற. நீங்க ஏமாற்றத்தில் வாழ்றீங்க. சில எதிர்பார்த்த அன்பு கிடைக்காது,
தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும், புரிந்து கொள்ளாதமை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் குடும்பத்தார் இல்லாமல் விரும்பாத ஒரு வாழ்க்கைப்பட்ட நிலைமை, இதெல்லாம் ஏமாற்றம். அந்த ஆகாருக்கு ஏமாற்றத்தின் நடுவில் அவ விரக்தியில போயிட்டு இருக்கும்போது வனாந்தரத்தில் ஒரு சத்தம் என்ன கேட்டுச்சு? சத்தம். அன்றைக்கு தானியேலை திடப்படுத்தினது சத்தம், ஆபிரகாமை திடப்படுத்தினது கர்த்தருடைய சத்தம். இங்க சத்தம் சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், தேவதூதன் வானத்திலிருந்து கூப்பிட்டு ஸ்ட்ரைட்டா பேசுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு நேரடியாய் பேசுகிறார். அம்மா, நீ கணவனால் கைவிடப்பட்டவள் தான், கணவனால புறக்கணிக்கப்பட்டவள் தான், கணவனுடைய அன்பு இல்லாம ஏங்கி தவிக்கிறவள் தான். உனக்கு சொல்றாரு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்கறதுக்கு தகப்பன் இல்லை, ஆனா பரலோகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஏமாற்றத்தோடு கூட இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களை திடப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. சரி, வேதத்தில் இன்னும் பல நிகழ்கால தேவைகளில் பிரச்சனைகள்ல சிலர் இருந்தாங்க. ஆதியாகமம் 26-24 மட்டும் வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தமும் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். சரி, போற இடமெல்லாம் துறவை தோண்டிக்கிட்டே போறாரு. எதிரிகள் என்ன செய்யறாங்க? தூத்துக்கிட்டே போறாங்க. உங்களுக்கு கூட அப்படி எதிரிகள் இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணு செய்வீங்க, அவங்க தூர்த்து போடணும்னு நினைப்பாங்க. போற இடமெல்லாம் நடக்குது. ஒரு நாள் ஆண்டவர் ராத்திரி பேசுறார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். துறவுகளை தூற்று போடும்போது மனசுல என்ன வந்திருக்கும்? இவர் குணசாலியான ஒரு புருஷன் இல்லை, போய் சண்டெல்லாம் போடவே இல்லை. பல வேளைகளில் நம்முடைய சாந்த குணம் இருக்கு பாருங்க, அதுவே சத்துருக்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக மாறிடும். நம்ம வாய் பேச மாட்டோம்ல, தெரில, வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் வாய் பேசுறீங்களா பேசலையான்னு. நீங்கள் வாய் பேசாத பெண்ணாக இருக்கிறதுனால அங்கே எல்லாரும் அட்வான்டேஜாக எடுத்துட்டு தேவையில்லாத குற்றங்கள், தேவையில்லாத பழிசாட்டு, தேவையில்லாத காரியம். ஆனால் ஆண்டவர் பாருங்க எல்லாத்தையும் பார்த்தாரு. ஈசாக்கே, நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். சங்கீதம் 49:16, ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது பயப்படாதே. இது என்னது? புதுசா இருந்துச்சு எனக்கு. ரெண்டு பேரும் ஒரே போல ஒரே ஸ்ட்ரீட்ல வாழ்றீங்க, நீங்களும் தொழில் செய்றீங்க, அவங்களும் தொழில் செய்றாங்க. அவங்க ஓஹோன்னு மேல போய் 3 மாடி கட்டடம் கட்டிட்டாங்க, நீங்க இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க. மனசு என்ன சொல்லும்? நீ ஆண்டவரை சேவிக்கிறிய, உனக்கு என்ன நன்மை வந்துச்சு? சொல்லுமா சொல்லாதா? சொல்லாத. உங்களுக்குலாம் நீங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் பாருங்க, விசுவாச வீரர்கள். ஐயோ, நம்ம கூடவே இருந்தான். உங்க பிள்ளையும் கூட ஒரு பிள்ளை படிக்கிறான், ஒன்னே போலதான் போறாங்க ஸ்கூலுக்கு, ஒரே வேன்ல போறாங்க, ஒரே வேன்ல வராங்க. அந்த பிள்ளை டாப்பர் ஆயிடுச்சு, உங்க பிள்ளை மக்கா இருக்குது, 4 பாடம் ஃபெயில். மனசு எப்படி இருக்கும்? சோர்ந்து போயிடும். ஆண்டவரே, அந்த பிள்ளை டிஸ்டிங்ஷன் வாங்குது, என் பிள்ளை மக்கா இருக்குது. ஆண்டவரே, சம்டைம்ஸ் நம்மளை சுற்றில உள்ள மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்படாத நிலைமையில இருந்தா பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் தேவன் நமக்கு தருகிற தேவனே அல்ல. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க மிஸ் ஒரு நாள் பாக்கெட்டில் ஒரு பேப்பரில் எழுதி அனுப்புனாங்களாம், இனிமே இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, இந்த பிள்ளை படிக்கிறதுக்கே லாயக்கு இல்லாத பிள்ளைன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த தாய் அந்த ஷர்ட்டில் இருந்த பேப்பரை வாங்கி படிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணாங்களாம். ஸ்கூல் சொல்லி அனுப்பிச்சு, என் பிள்ளை படிக்கவே படிக்காதுன்னு, ஆனால் என் பிள்ளைய உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன் ஆண்டவரே என்று அந்த தாய் பாடத்தை கற்றுக் கொடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன் உலக பிரசித்தி பெற்ற பெரிய விஞ்ஞானியாய் மாறினார். செய்தது எது தெரியுமா? ஒரு தாயின் விசுவாசம். சிஸ்டர்ஸ், உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசமே குலைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை இருந்தால் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு தேவன் கூட இருக்கிறார். ஆகாதென்று தள்ளின கல்லைத்தான் மூளைக்கு தேவன் தலைக்கல்லாய் மாற்றுகிறோம். இன்னைக்கு அநேக தாய்மாரோட இருதயம் உடஞ்சு போயிருக்குது. நான் பக்தியா இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், என் பிள்ளை பைபிளையே தூக்க மாட்டேங்கிறான். எவ்வளோ தாய்மாரோட கண்ணீர் தெரியுமா? ஆனால் ஆண்டவர், நீ பயப்படாதே மகளே, நீ சுற்றில் இருக்கிறவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க, உயர்த்தப்படுறாங்கன்னு நினைச்சு பயப்படாத, திடன்கொள், நான் கூட இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னபடியே உன் குடும்பத்தில் நீயும் ஆசீர்வாதங்களை பார்ப்பாய். ஹல்லேலூயா. யோவான்
14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்ன கொடுக்கிறாரு? நான் உலகம் கொடுக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவர் வேற மாதிரி கொடுப்பாரு. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் வேற மாதிரி கொடுப்பாரு. உலகம் கொடுக்கிற மாதிரி தரமாட்டாரு, வித்தியாசமா தருவாரு, ரொம்ப சூப்பர் நேச்சுரலா தருவாரு, ஆச்சரியமா தருவாரு. பிள்ளைங்க 2 பேர் வாலிப பிள்ளைங்க வந்திருக்கிறாங்களா, அவங்க அக்கா கனடால இருக்கிறாங்க. அவள் முதல்ல ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி கர்த்தர் ஒரு குழந்தைய கருத்தரிக்க உதவி செஞ்சார். இப்போ மகளுடைய டெலிவரிக்கு போகணும். கனடாவுக்கு விசாவே இல்லை இந்த டேஸ்ல, இந்த லாக்டவுன் டேஸ்ல. அப்போ அவங்க அம்மா எப்போவுமே ஜோம் பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுங்க சிஸ்டர், ஜோம் பண்ணுங்க. திடீர்னு கொஞ்ச நாள் அவங்கள்ட்ட ஃபோனே வரல. ஏன் ஃபோன் வரலன்னு பார்த்தா, ஒரு நாள் வாட்ஸ்அப் கால் வருது, நான் கனடாலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு. எனக்கு ஒரே ஷாக்கு. எப்படி போனீங்க கனடாக்கு அப்படின்னு. அதான் சிஸ்டர் ஆச்சரியம், நான் தனியாகவே போயிட்டேன் சிஸ்டர் என் மகளுடைய பிரசவ காலத்துக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு வீசா கிடைக்கல. ஆனால் இவங்க கரெக்டாக மகளுடைய டெலிவரிக்கு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இதான் சொல்கிறேன், உலகம் கொடுக்குற மாதிரி தரமாட்டார். ஆண்டவர் வேற மாதிரி தருவார், வித்தியாசமாக தருவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். எப்படியா, எங்க வாசம் பண்றாங்க? முள்ளு, காலையில கூட குத்திட்டு தான் வரேன் சிஸ்டர், முள்ளு குத்துச்சு என்னையா அப்படி சொல்றீங்களா? முள்ளுகளுக்குள்ளும் நெரிஞ்சில்களுக்குள்ளும் வாசம் பண்ற சில ஸ்திரீகளுக்கு வாழ்க்கையே எங்க தெரியுமா? முள்ளு, நெரிஞ்சில். ஆனால் மனுபுத்திரனே, கலக வீட்டார் மத்தியில நீ வாசம் பண்ணா கூட நீ என்ன செய்யாத, பயப்படாத. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, நிகழ்கால வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் நீங்கள் கடந்து சென்றாலும் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஒரு தேவன் கூட இருக்கிறார். கலக வீட்டார் மத்தியில நீ வாழ்ந்தாலும் கூட கலங்காதே மகளே, உனக்கு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். லேசான காரியம் உமக்கு, இது லேசான காரியம். பலம் உள்ளவன் பலனற்றவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். உமக்கு இது லேசான காரியம். பலம் உள்ளவன் பலனற்றவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார். சரி, மூன்றாவதாக, மக்கள் பொதுவா எதுக்கு பயப்படுறாங்கன்னா, எதிர்க்கிற எதிரிகளுக்கு பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்க? பழைய ஏற்பாட்டு காலம் முழுசும் எல்லா தேவஜனங்கள் வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனை தெரியுமா? எதிரிகள், 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 எதிரிகள். எல்லா இடத்திலும் எதிரிகள். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு தேசத்தை வச்சிருக்கிறாரு, நீ போய் அதை என்ன செஞ்சுக்கலாம், சுதந்திரிச்சுக்கலாம். சொல்லிட்டு ஏன் பயப்படாம இரு அப்படின்னு சொன்னாரு? போய் சுதந்திரிக்க வேண்டிதானே. அந்த தேசத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கிர்காசியர், பெலிஸ்தியர், எல்லாம் எதிரிகள். வேவு பார்க்க போனவங்க சொன்னாங்க, ஐயோ நம்மளாலலாம் அங்க போக முடியாதுல்ல, அவர்கள் எல்லாரும் நெடிய ராட்சதர்கள், அவங்களுக்கு முன்னாடி நாங்க எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். உங்க வாழ்க்கையில
சில வேளைகளில் பிசாசு சில போராட்டங்களை கொண்டு வருவான், எதிர்ப்பான். ஆனால் நீங்க உங்களை அந்த சூழ்நிலைக்கு முன்னாடி வச்சு பார்க்கும்போது வெட்டுக்கிளி மாதிரி தான் தெரியும். ஐயோ, ஐ ஹேவ் நோ ஸ்ட்ரென்த், என்னாலலாம் இதுக்கு மேலே ஜெபிக்க முடியாது, எனக்கெல்லாம் இதுக்கு மேலே பலன் இல்லை அப்படி சொல்லியிருக்கிறீங்களா? ஆண்டவர் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, உனக்கு நான் கானானை தருவேன், நீ போய் சுதந்திரிக்கத்தான் போற. ஆனால் அங்கே எதிரிகள், ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், உபாகமம் 1:28. நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும். எப்படியா பட்டணம்லாம் எப்படி? வானத்தை அளாவ. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எதிரி எப்படிதான் இருக்கிறான்? வானத்தை அளாவ. தாவீதும் கோலியாத்தையும் எதிரெதிரா நிக்கிறாங்க. யாரு பலசாலியா இருந்தா? கோலியாத்து ராட்சதன். ஆனா தாவீதை தேவன் பலப்படுத்தினார், தாவீதோடு தேவன் இருந்தார். பிரச்சனைகள் எப்பவுமே பெருசாதான் இருக்கும். இன்னைக்கு கூட நீங்க சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறீங்க. இட்ஸ் சோ பிக். ஆனா உன் கூட இருக்கிற தேவன் இருக்கிறார் பாரு, அவர் பிரச்சனையை விட பெரியவர். ஹல்லேலூயா. வேதத்தில் அழகான ஒரு வசனம் உண்டு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 ராஜாக்கள் 6:16 சொல்லுது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உங்களுக்கு துணை செய்கிறவர் யார் தெரியுமா? ஏஞ்சல்ஸ் எல்லாம் துணை செய்கிறாங்க. சில வேளைகளில் மனம் தளர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படியெல்லாம் தேவ தூதர்கள் வந்து நமக்கு உதவி செய்கிறாங்கிறது எனக்கு பலமுறை காண்பித்திருக்கிறார். அப்போ ஒரு பெரிய அசாதாரண விசுவாசம் வரும், அசாதாரண தைரியம் வரும். எதிர்க்கிற எதிரிகள், எதிர்க்கிற வல்லமைகள், எதிர்க்கிற சூழ்நிலைமைகள் உங்களுக்கு விரோதமாக வரும்போது ப்ளீஸ் பயப்படாதீங்க. நீங்க கலங்கவே கலங்கக்கூடாது. ஆகாய் 2:5 வாசிக்கலாம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்க. என் ஆவியானவர் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? நிலை கொண்டிருப்பார். உலகத்தில் இருக்கிறவனில் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். whenever you face situations, சூழ்நிலைமைகள் உங்களை விட பெருசா, உங்களை விட எதிராக இருக்கும் பொழுது யாரை சார்ந்து கொள்ளணும் தெரியுமா? ஆண்டவரையும் ஆவியானவரையும் அவருடைய தூத சேனையையும் நீங்க சார்ந்து கொள்ளணும். பயப்படாதே, பயப்படாதே. ஜனங்கள் எல்லாம் பயந்தாங்க. சொல்றாரு, பயப்படாதீங்க, ஆலயத்தை கட்டுங்க, என் ஆவியானவர் கூட இருப்பார், அவர் துணை செய்வார். எந்தெந்த காரியத்துக்கு இன்னைக்கு பயந்து போய் வந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன், ஆவியானவர் கூட இருப்பார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. அசீரியர்கள் எதிரிட்டு வரும்பொழுது ஜனங்கள் எல்லாம் கண்ணீரோடு அழுதாங்க. ஐயோ ஆண்டவரே, இந்த அசீரிய ராஜாக்கள் இப்படியெல்லாம் எங்களை தூஷிக்கிறார்களே, இப்படியெல்லாம் எங்களை சனகரி கேவலமாய் பேசுகிறானே. ஜனங்களை பயப்படாதிருங்கள். தீர்க்கதரிசியாகி ஏசாயா சொன்ன ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 7:6. இது வேற ஒரு சம்பவம், எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்தது. 7:6. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். எப்படியா? பக்கத்துல ஒரு உலுக்கி சொல்லுங்க, பயப்படாத, அமைதியா இரு, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். அப்புறம் இந்த 2 புகைக்கிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் 2 பேர் அகைன்ஸ்டா வந்தாங்க. ரேத்சீன், ரெமலியாவின் மகன், இவங்க 2 பேர் அகைன்ஸ்டா வராங்க. அவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொல்லிக்கட்டை அப்படிங்கிறாரு. அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சு என்ன செஞ்சிடும்? சாம்பலா. அது சுடுற மாதிரி வரும், அது கட்டை. அது கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும்? எரிந்து சாம்பலாயிரும். பயப்படாத. இப்படிலாம் சில வசனத்தை அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். எரிகிற கொள்ளிக்கட்டைகளாகிய ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். உன் இருதயம் துவள வேண்டாம். நீ பார்க்கறது கொள்ளிக்கட்டை, சுற்றுமோ நினைக்கிற, உன்னை தகிச்சிருமோ நினைக்கிற, உன்னை அழிச்சிருமோ நினைக்கிற. ஆனா கொள்ளிக்கட்டை கொஞ்ச நேரத்தில் எப்படி சாம்பலாய் ஒன்றுமில்லாமற் போகுமோ அதே போல உனக்கு விரோதமாய் வருகிற எதிரிகளை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் இன்னைக்கு நான் ரொம்ப படிச்சேன், ரொம்ப வசனங்களை படிச்சு சந்தோஷமா இருந்துச்சு. யாத்ராகமம் 14:13 ஆண்டவர் சொல்வார், யூதா புத்திரர், நீங்கள் பயப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். ஏமாற்றங்களால் பயப்படாதிருங்கள், ஏக்கங்கள் நிறைவேறலன்னு சொல்லி பயப்படாதீங்க, எதிரிகள் வந்து உங்களுக்கு விரோதமா பெருசா நிக்கிறாங்கன்னு பயப்படாதீங்க. சில வேளைகளில் எதிர்பாராத சில ஆபத்துகள் நிகழ்வுகள் வரும் இல்ல. நல்லா குடும்பம் போயிட்டு இருக்கோம், திடீர்னு அந்த குடும்பத்தின் ஸ்திரீக்கு மாரில் வலின்னு சொன்ன உடனே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா பிரஸ்ட் கேன்சர். குடும்பமே கலங்குமா கலங்காதா? ஐயோ தாய்க்கு பிரஸ்ட் கேன்சரா? வாலிப மகள் கதறுகிறாள், அழுகிறாள், துடிக்கிறாள். வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் எதிர்பாராது நடக்கும்.
ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 112:7-8 வாசியுங்கள். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அப்ப துர்ச்செய்தி வருமா வராதா? வரும். ஆண்டவர் நம்ம பொல்லாத உலகத்துல வாழ்றோம், எதிர்க்கிற பிசாசின் நடுவில் வாழ்றோம், பொல்லாத மக்கள் மத்தியில வாழ்றோம், துர்ச்செய்திகள் வரும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது என்ன தெரியுமா? துர்ச்செய்தியை கேட்டா கூட நீ என்ன செய்யாத, பயப்படாத. நீ என்ன தெரியுமா செய்யணும்? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். என்ன தெரியுமா சொல்லணும்? இதெல்லாம் நடந்தா கூட ஒரு ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், ஒரு ஆண்டவர் என் கூட இருக்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் விழுந்து போன ஒரு ஆதாமையே ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார் என்றால் உங்களை சேர்த்துக் கொள்ள மாட்டாரா? அடுத்த வசனம் வாசிங்க. அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். சொல்லுங்க, அவன் இருதயம். இப்ப விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் இருதயம். சொல்லுங்க, என் இருதயம் உறுதியாய் இருக்கும். என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு சரிக்கட்டுதல் ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு நியாய தீர்ப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு சரி கட்டுவார், தேவன் சரி கட்டுவார். அதை காண மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த வார்த்தையை நான் நேசிக்கிறேன். வாழ்க்கையில எதிர்பாராத நிகழ்வுகள் வரலாம், வந்தாலும் உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது, துவளக்கூடாது. நீதிமொழிகள் 1:33 வாசிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். அப்போ ஆபத்து வந்துச்சுன்னா உடனே எந்திரமா செய்யணும். ஒண்ணு முழங்கால் போடணும், இன்னொன்னு காதை திறந்துடணும். கர்த்தருக்கு, ஐயா ஆபத்து வந்துருச்சு, இப்ப என்ன சொல்றீங்க, இப்ப என்ன சொல்றீங்க, இப்ப என்ன சொல்றீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்போம். புயலே கொந்தளிக்கும், ஆனால் ஒரு வெடிப்பில் தங்கி இருக்கிற பறவையை போல கண்மலையின் வெடிப்புகளுக்குள் நீங்கள் பத்திரமா இருப்பீங்க, அமைதியா இருப்பேன். கேட்பாங்க, என்ன இவ்வளோ நடக்குது, இவ்வளோ அமைதியா இருக்க? ஆமா, இந்த சூழ்நிலைமை கையில் எடுத்திருக்கிறவர் என் ஆண்டவர். இந்த சூழ்நிலைமைகளை கையில் எடுத்து ஆளுகை செய்கிறவர் என் தேவன். நான் போய் ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் எழுந்துச்சிடாதீங்க, எழுமி நின்று ஒரு குதி குதிச்சா எவ்வளவு நேரத்தில் கீழே வருவீங்க சொல்லுங்க? அடுத்த செகண்டே எங்க தான் வருவீங்க. உங்களால மேல குதிச்சு அங்கேயே நிற்கவே முடியாது. சந்திரன்ல போனா வேணா நிற்கலாம், ஆனா ஒரு ஆகாய விமானம் உங்களை தூக்கிட்டு போச்சுன்னா அப்படி டேக் ஆஃப் எடுக்கும்போதே ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போயிருதில்ல. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை தூக்கி செல்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவரால் எல்லாம் முடியும். இப்போ பார்க்குறீங்களே சூழ்நிலைமை, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அவரால் எல்லாம் செய்ய முடியும். பயப்படாதே, திடன்கொள். எதிர்பாராத ஆபத்துகள் நிகழ்வுகள். எரேமியா 51:46 வேதம் சொல்லுது, தேசத்தில் ஒரு செய்தி வரும், அடுத்த செய்தி வரும். எல்லாரும் தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என்ன செய்தி வருமோ நமக்கு தெரியாது, என்ன மாற்றங்கள் வருமோ நமக்கு தெரியாது. என்னென்னலாமோ தேசத்துல மாற்றங்கள் நடந்துட்டே வருது. என்னென்ன மாற்றங்கள் இனிமேல் வருமோ நமக்கே தெரியாது. எந்த செய்தியை குறித்து நீங்க பயப்படக்கூடாது. நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் ஆளுகை செய்வார், என் வாழ்க்கையை நடத்துவார். கடைசியாக எதிர்கொள்ள வேண்டிய சில சவால்கள் வாழ்க்கையில செஞ்சு முடிக்கணும், ஆனா செய்ய பலன் இல்லை. கட்டி முடிக்கணும், கையில் காசு இல்லை. எழுதி முடிக்கணும், ஆனால் படிக்க முடியல. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை. கோர்ஸை முடிக்கணும், ஆனால் படிக்கிறதுக்கு நேரமும் இல்லை, டைம் ஓடி போச்சு. எதிர்கொள்ள வேண்டிய சில சவால்களை நீங்க சந்திக்கும் போது ஒரு வசனத்தை வாசியுங்கள். நெகேமியாவின் புத்தகம் 4:14 நெகேமியா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, தைரியமா இருங்க, திடன் கொள்ளுங்க அப்படிங்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறியாமா? அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். தைரியப்படுத்துகிறார் ஜனங்களை பார்த்து. பயப்படாதீங்க, அலங்கத்தை கட்டுறீங்க, ஆனா பிசாசு என்ன செய்யறான்? எதிரா நிற்கிறான். தேவ ஊழியர்களே, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், அலங்கத்தின் வேலையை நீங்க கட்டும் போது எதிரி வந்து நிற்பான். ஆனால் அன்றைக்கு அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள், நீங்கள் தைரியமா இந்த வேலையை செய்யுங்கள். சாலமோன் அவன் தாவீதின் காலத்திற்கு பிறகு ஆலயத்தை கட்ட வேண்டிய ஒரு நிலைமை.
அப்பொழுது தாவீது சாலமோனை பார்த்து சொன்ன ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. ஒருவேளை தாவீது எல்லா சொத்தையும் சேர்த்து வச்சது உண்மைதான். ஆனா சாலமோனுக்கு தைரியம் இல்லைன்னா ஆலயத்தை கட்டியிருக்க முடியுமா? வாலிப பிள்ளைகளே, சில வேளைகளை நீங்க சந்திக்கிற சவால்கள், சேலஞ்சஸ், அது ரொம்ப பெருசு. நான் செய்ய முடியுமா, என்னால் முடியுமா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே வந்திருக்கிறீங்களே, நீங்கள் கூட வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டோம், கட்டி முடிக்க முடியுமா? இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், இந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டோம், செய்ய முடியுமா? இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டேன், ஆத்துமாக்கள் வருவார்களா? ஆலயத்தை கட்டணும், பொருள் வருமா? ஊழியத்தை செய்யறதற்கு பலன் கிடைக்குமா? ஆண்டவர் சொல்றார், பயப்படாமலும் கலங்காமலும் நீ தைரியமா இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். என்ன ஒரு அஷ்யூரன்ஸ் சொல்லுங்க. தாவீது சொல்றாரு, அப்பா நான் ஒரு தேவனை சேவிச்சல்லப்பா, நான் பொண்ணு வெளியில உனக்கு கொடுத்தது வேற, ஆனா ஒரு தேவனை சேவிச்சேன் பாரு, அந்த தேவன் நான் இறந்துட்டா கூட உன் கூட இருப்பார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும், எப்பா நான் தேவன் சேவிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் மகத்துவமானவர், உன்னதமானவர், உயிரோடு இருக்கிற, நான் இல்லைன்னா கூட என் தேவன் உன் கூட இருப்பார். இன்னைக்கு இந்த அஷூரன்ஸ் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும். நான் சேவிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஊழியம் செய்த தேவன் உன் கூட இருப்பார். தைரியமா இதை நடப்பி, அடுத்து சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் அண்டர்லைன் பண்ணுங்க, நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இப்படி அஷூரன்ஸ் கொடுக்கணும். நீ என்ன மண்டு, படிக்கவே மாட்டேங்கிற, நிச்சயம் ஃபெயில் ஆவேன்னா அது ஃபெயில் தான் ஆகும். ஒரு தகப்பன் சொல்றாரு பாருங்க, பா நான் சேவிக்கிற தேவன் இருக்கிறார்ல, அவர் உன் கூட இருப்பார், இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவர் உனக்கு உதவி செய்வார். பேரண்ட்ஸ், உங்க பிள்ளைங்களுக்கு பாசிட்டிவ் வேர்ட்ஸை சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. உன்னால முடியும், தேவனோடு இணைஞ்சுக்கோ, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். பிள்ளைங்க பயப்படுறவங்க தான், சில காரியங்களை எதிர்கொள்ள சஞ்சலப்படுறவங்க தான். ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸாக இருக்கிற நீங்கள் தேவனை முன் வச்சு பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணும்போது உங்கள் பிள்ளைங்க இடத்துல இருக்கிற பயங்கள் நீங்கும். கர்த்தர் நியமித்த காரியங்களை பிள்ளைங்க என்ன செய்வாங்க? கட்டி முடிப்பாங்க. ஊழியர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், ஆலயத்தை கட்ட துவங்கிட்டீங்க, எப்படி முடிக்க போகிறேன் கலங்குறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன், கட்டி முடித்து தீரு மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27:24 வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். யாரை பார்த்து சொல்றாரு? பவுல். அவர் யாரு? மகா பெரிய அப்போஸ்தலன். ஆண்டவர் பயப்படாதேன்னு சொன்னாரா? சும்மா சொன்னாரா? பவுலுக்குள்ள என்ன இருந்துச்சு? பயம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன அப்படிங்கிறார். ஏன்னா ரோட்டில் தர 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 தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க, இல்லை உள்ள அடைச்சி வச்சுட்டாங்க, கூடையில் இறக்குறாங்க, ஒவ்வொரு நாளும் உயிருக்கு சேதம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆண்டவர் சொல்ற, பவுலே நீ பயப்படாதே, பவுலே நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும், நான் உன் கூட இருக்கிறேன். சியோன் என்னும் சுவிசேஷியை உயர்ந்த பர்வதத்தின் மேல் ஏறு, யூதா பட்டணங்களை நோக்கி உன் தேவன் வருகிறார் என்று சத்தமிட்டு கூப்பிடு அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குதே. புதிய ஏற்பாட்டில் ஊழியம் செய்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், பயப்படாதீங்க. கிருபையின் நாட்கள், தேவன் வாசலை திறந்து வச்சிருக்கிறார். யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணும்னா தைரியமா ஞானமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஊழியர்களே, அன்பாய் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பயப்படாமல் தைரியமாய் தேவனுடைய வேலையை செய்யுங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, ஆண்டவர் கூட இருப்பார். பவுலோடு கூட இருந்தார், எதிர்கொள்ள வேண்டிய எல்லா சவால்களையும் மேற்கொள்ள உதவி செய்தார். யோசுவா தேசத்தை பிடிக்க உதவி செய்தார். சாலமோன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட உதவி செய்தார். இன்னும் பலருடைய தேவ மனுஷர்களை தேவன் பலப்படுத்தி என்ன செய்யணுமோ செஞ்சு முடிக்க உதவி செய்தார். 5 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். கடந்த கால ஏமாற்றங்கள், அது நிமித்தம் புதிதாய் திட்டங்களை எடுக்க பயந்து போயிருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். நிகழ்கால ஏக்கங்கள், எத்தனையோ ஏக்கங்கள், நடக்கலையே. சகரியாவுக்கு பதில் கொடுத்த தேவன், ஆபிரகாமுக்கு பதில் கொடுத்த தேவன் உங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றுவார். எதிர்த்து நிற்கிற எதிரிகள், அந்த எதிரிகளோடு யுத்தம் பண்ண கர்த்தர் கூட வருவார். எதிர்பாராத ஆபத்துகள் ஒருவேளை வந்தாலும் ப்ளீஸ் ஃபியர் நாட், காட் இஸ் வித் யூ. கடைசியாய் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள், நீங்க சில சவால்களை பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன். எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா.
வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, என் உணர்வுகளை அறிந்தவரே, என் ஏக்கங்களை எல்லாம் புரிந்தவரே, கடந்த கால தோல்விகள், அது நிமித்தம் நான் விசனத்தோடு வாழ்ந்த நாட்களை எல்லாம் அறிந்த தெய்வமே, வாயை திறந்து சொல்லுங்க, உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நான் தவறினதனால் உண்டான தோல்விகள், என் குடும்பத்தார் தவறினதனால் உண்டான தோல்விகள், யாரோ ஒருவர் செய்ததினால் உண்டான ஏமாற்றங்கள், இவைகளுக்கு மத்தியிலே ஒளிந்து கொண்டிருந்த என்னை பயப்படாதே வா என்று அழைக்கிறீரே. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி வந்த தெய்வம் அல்லவா, இன்னைக்கு உங்களையும் தேடி வந்து நிற்கிறார். கடந்த கால குறைவுகளை ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டு விட்டாய, மறந்து விடு. மார்போடு அணைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ இளவயதில் தவறினது உண்மைதான், அதையே நினைத்து இந்த நாட்கள் வரைக்கும் நீ வாழ வேண்டாம். சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். நன்றி அப்பா, என் குற்றங்களை எல்லாம் மன்னித்து குறைகளை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிற உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்கள் நிகழ்கால ஏக்கங்கள், எத்தனையோ காரியங்கள் நடக்கலன்னு ஏங்கி போயிருக்கிறீர்களே, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். I am your shield என்று சொன்னீங்களே, உன்னை காக்கிற தெய்வம் நான் ஆபிரகாமே, நீ கவலைப்படாதே என்று உங்க பிள்ளைங்களை பலப்படுத்துறீங்களே. சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவரே ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வரும் என்று தைரியப்படுத்துறீங்களே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரையா. நன்றி ஆண்டவரே. எத்தனையோ எதிரிகளை உம்முடைய ஜனங்கள் மேற்கொண்டார்களே, போராடினார்களே, யுத்தம் செய்தார்களே. 31 ராஜாக்களை யோசுவா ஜெயித்தாரே அப்பா. தாவீது தன் வாழ்நாளெல்லாம் யுத்தம் செய்து ஜெயம் எடுத்தாரே. ஆண்டவரே, எங்களுக்கும் நீர் ஜெயத்தை தருகிற தேவன். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல மகனே, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல மகளே, யுத்தம் கர்த்தருடையது. அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். உனக்குள் இருக்கிறவர் தேவ ஆவியானவர். அவர் உன் நடுவிலே நிலை கொண்டு உன்னை பலப்படுத்துவார். எதிர்பாராத ஆபத்துகள் வந்தால் பயப்படாதே. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறத கர்த்தரை நம்பு மகளே, கர்த்தரை நம்பு மகனே. அவர் சித்தம் இல்லாமல் உன் வாழ்வில் ஒரு தீங்கும் வராது. கர்த்தர் உனக்கு அரணா இருந்து காத்து நடத்துவார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள், தாவீது சொன்னாரே, என் தேவன் உன்னோடு கூட இருப்பார் மகனே. நான் உனக்கு கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் ஒன்றுமில்லை, என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். இந்த காரியத்தை முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நான் உங்க வேலையை நான் தைரியமா செய்வேன் ஆண்டவரே, பயந்து கொண்டு இருக்க மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தைரியத்தோடு முன்னேறுவோம் ஆண்டவரே. கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும், வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அழைத்திடு. சொல்லுங்கள் விசுவாசத்தோடு கூட, சத்துவத்தை அழைத்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்கள், இஸ்ரவேலை காக்கிற ஒரு தேவன், உறங்காத ஒரு தேவன், தூங்க
கொடுக்காத ஒரு தேவன். ஹalleluya. எல்லா எகிப்தியர்களையும் சமுத்திரத்திலே ஆழ்த்திலே தள்ளினவர், ஒரு நாளும் திரும்ப காணாதபடிக்கு பெரிய விடுதலையை கொடுத்த ஒரு தேவன். Thank you Father. என்றுமே இனி காண்பதில்லை இன்று கண்ட எகிப்தியனை, என்றுமே இனி காண்பதில்லை. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை திடப்படுத்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. திடன்கொள் திடன்கொள் என்று அன்றைக்கு தானியேலை திடப்படுத்தின தேவன், பலப்படுத்தின தேவன், எலியாவை திடப்படுத்தின தேவன், மோசேயை திடப்படுத்தின தேவன், எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை திடப்படுத்தின தேவன், ஈசாக்கை திடப்படுத்தின தேவன், யோசுவாவை திடப்படுத்தின தேவன். உங்க ஜனத்தை இன்றைக்கு திடப்படுத்தி இருக்கிறதற்காய் நன்றி. நீ பயப்படாதே திடன்கொள் என்று சொல்லி தொட்டு உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தி இருக்கிறதற்காய் நன்றி. புது பலத்தோடு உம்முடைய ஜனம் கடந்து செல்லட்டும். எந்த சூழ்நிலைமை வந்தாலும், எந்த எதிரி வந்தாலும் பயப்படாமல் திடம் கொண்டு உமக்காய் தைரியமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு இவர்கள் இருதயத்தில் ஒரு தைரியமும் ஒரு பலனும் ஊற்றப்படுவதாக. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நேரலையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை பயப்படாதே திடன்கொள் என்று சொல்லி திடப்படுத்தி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தைரியத்தோடு உம்முடைய ஜனத்தை ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்புங்கப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே,